அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ். மார்க்கத்தை சிறுக சிறுக உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக தொடர் நிகழ்ச்சியாக இதை நாம் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லிமின் தேவையை நிறைவேற்றுங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நற்செய்தி நமக்கு முன்வைக்கின்றார்கள். சொல்கின்றார்கள், மன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன், ஒரு முஸ்லிமுடைய தேவையை ஒரு மனிதன் நிறைவேற்றினால் ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு பிஹா குர்பத்தன், அல்லாஹ் அவனது தேவை நிறைவேற்றுவான். மின் குரபி யௌமல் கியாமத்தி, மறுமை நாளில் அந்த அடியானுடைய தேவையை நிறைவேற்றுவான் என்ற செய்தியை முஸ்லிமில் 5036வது ஹதீஸ் இலக்கத்தில் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு அழகான ஒரு நற்செய்தி. பொதுவாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு பிரச்சனையில் இருப்பார்கள், ஒரு நெருக்கடி கஷ்டத்தில் இருப்பார்கள், சோதனையில் இருப்பார்கள். அப்போ ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது, ஒரு மனிதன் நெருக்கடியான நிலைமையில் இருக்கிற நேரத்தில் அவனுக்கு ஒரு தேவை இருக்குது. ஆகவே அந்த தேவையை அறிந்து யார் அந்த தேவைக்கு பங்களிப்பு செய்கின்றாரோ, உதவிகளை செய்கின்றாரோ, அவருடைய தேவை நிறைவேற்றுகின்றாரோ, சிலர் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய தேவை நிறைவேற்றினால், கஷ்டத்தை நீங்கள் நிவர்த்தி செய்தால் அல்லாஹ் மறுமை நாளில் உங்களது கஷ்டத்தை நிவர்த்தி செய்வான். மறுமை நாள் பயங்கரமான நாள். நபிமார்களே யா நஃப்சி யா நஃப்சி என்று சொல்லக்கூடிய துடிதுடிக்கக்கூடிய நாள் தான் மறுமை நாள். அந்த நாளில் அல்லாஹ் எங்களது தேவையை நிறைவேற்றான்னு சொன்னால், அப்போ மறுமையில் எங்களோட தேவை என்ன? என் கஷ்டம் நிவர்த்தி ஆகணும். மர்ம கஷ்டமான ஒரு பயங்கரமான நாள். இந்த கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான ஒரு அழகான வழிகாட்டல் தான் இந்த உலகத்தில் யார் கஷ்டப்படுகின்றார்களோ, சிரமத்தில் இருக்கின்றார்களோ, நெருக்கடியில் இருக்கின்றார்களோ, தேவை உடையவராக இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால், அந்த தேவை நிறைவேற்றி கொடுத்தால், நிச்சயம் அல்லாஹ் மறுமை நாளில் உங்களது கஷ்டமான அந்த தேவையை நிறைவேற்றி சொர்க்கத்தை தருவான் என்ற நற்செய்தியை தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஹதீஸின் ஊடாக நம்ம சிந்தனைக்கு முன்வைக்கின்றார்கள். எனவே உங்கள் குடும்ப ரீதியாக, உறவு ரீதியாக, பக்கத்து வீட்டு ரீதியாக, சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், நண்பர்கள் அடிப்படையில் உங்களுக்கு முடிஞ்ச பங்களிப்பு என்ன செய்யுங்க, கொடுத்து அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுங்க. நிச்சயம் மறுமை நாளில் அதற்கான பிரதிபலிப்பை நேரடியாக கண்டுகொள்வீர்கள். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தவன் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.